Welcome to Mighty Medicos. We are in the middle of something called heme series. In the heme series, we have discussed detail with heme synthesis பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதோட அசோசியேட்டட் டிசார்டரான ஃபார்ஃபைரியாஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ஃபைரியாஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் we came to the discussion of heme catabolism discussionல we have talking about all factors and all things related with the heme catabolism. அப்போ we have mentioned one thing which is called as haptoglobin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கை we have mentioned. ஸோ அந்த haptoglobin பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ஹாப்டோக்ளோபின் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் அபவுட் ஹாப்டோக்ளோபின் இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளாஸ்மா ப்ரோட்டீன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிளாஸ்மா ப்ரோட்டீன் அதுலேயும் முக்கியமாக இட் இஸ் அண்ட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அக்யூட் ஃபேஸ் ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அக்யூட் ஃபேஸ் ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னா என்னங்கிறது ஐ வில் டெல் யூ. அண்ட் this plasma protein as it is protein அப்படிங்கிறதுனால it should be இதுக்கு ஒரு ஜீன் கோட் பண்ணணும். கரெக்டாக இந்த ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணுற ஜீன் இஸ் கால்ட் அஸ் ஹெச்பி ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீன் தான் இந்த ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணுது. அண்ட் சைட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் ஹாப்டோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிவர் இஸ் அ மெயின் ஆர்கன் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஹாப்டோக்ளோபின். மற்ற இடத்துல இருந்தும் இட் கேன் பி செக்ரீட்டட். ஆனால் மெயின் ஏரியா ஆஃப் செக்ரீஷன் ஆஃப் ஹாப்டோக்ளோபின் இஸ் பார்த்தீங்கன்னா லிவர் தான் இதுக்கு மெயின் ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹாப்டோக்ளோபின், அதுதான் இப்போ நம்ம முக்கியம். ஹாப்டோக்ளோபினோட ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஹாப்டோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமாக ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்யூட் ஃபேஸ் ரியாக்டண்ட்டாக இது ஆக்ட் ஆகுது. இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கூட இட் ஃபார்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ் and it results in hemoglobin haptoglobin complex. அப்போ இந்த ஹீமோக்ளோபின் ஹாப்டோக்ளோபின் காம்ப்ளெக்ஸ் மூலியமா என்ன பண்ணுது அப்படின்னும் அக்யூட் ஃபேஸ் ரியாக்டண்டா எப்படி ஒர்க் ஆகுது, வாட் இஸ் அ ரோல் ஆஃப் அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட் அப்படின்னும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ த்ரூ அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ஸ் ஹாப்டோக்ளோபின் பாடிக்கு என்ன குட்னஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போ தேர் இஸ் அன் இன்ஃபெக்ஷன் இருக்கோ ஆர் பாடியில் இன்க்ரீஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கோ இல்லைனா தெர் இஸ் அ சிவியர் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன்லையும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் சைட்டோகின்ஸ் இன் அவர் பாடி. சைட்டோகின்ஸ் அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லூக்கின் 1 அண்ட் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா, இது ரெண்டு ஃபேக்டர்ஸும் தான் இன்க்ரீஸாக பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த சைட்டோகைன்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிவரில் ரிசப்டார்ஸ் இருக்கும். இந்த லிவரில் இருக்க இந்த ரிசப்டார்ஸ் மேலே இந்த சைட்டோகைன்ஸ் அட்டாச் ஆகும். தேர் பை லிவர் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் திஸ் அக்யூட் ஃபேஸ் ரியாக்டன்ஸு இல்லை அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன் இஸ் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் விச் இஸ் ஷார்ட் ஃபார்மில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஆர்பின்னு சொல்லுவோம். ஆனால் ஒன் ஆஃப் த அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீனாக ஹாப்டாக்ளோபினும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஹாப்டோக்ளோபின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இன்ஹிபிட்ஸ் த புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க டேமேஜஸை ரிப்பேர் பண்ணும். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா இட் ரிப்பேர்ஸ் த டேமேஜ். தேர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இன்ஹிபிட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். இன்ஃபெக்ஷனை டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இது கண்டெயின் பண்ணுது. அதுக்கப்புறம் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸை இன்ஹிபிட் பண்ணுது அண்ட் டேமேஜை ரிப்பேர் பண்ணுது. இதெல்லாம் பண்ணுறது மூலம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டேசிஸ்லேயே மெயின்டைன் பண்ணுது, which is nothing but நார்மல் ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த சைட்டோகைன்ஸும் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸும் சேர்ந்து சண்டை போடுது பார்த்தீங்களா. அதனால் நம்மளோட பாடியோட ஓன் டிஷ்யூஸே வில் பி டெஸ்ட்ராய்ட். ஸோ அதில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் பாடி ப்ரொடியூசர்ஸ் அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன். அந்த அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸில் ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸாக ஹாப்டோக்ளோபின் இருக்குது. இந்த ஹாப்டோக்ளோபின் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி பாடியை ஹோமியோஸ்டேசிஸ்லேயே மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹாப்டோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தேன், விச் இஸ் ஹீமோக்ளோபின் ஹாப்டோக்ளோபின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாப்டோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸே எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு ஆர்பிசி எடுத்துக்கிறோம். ஆர்பிசி டியூ டு த சினைல் 120 days ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையோ ஆர் டியூ டு எனி பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்னாலேயோ இட் இஸ் லைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போனா ஹீமோக்ளோபின் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த ஆர்பிசி. கரெக்டாக இந்த ஹீமோக்ளோபின் எப்போ ஃப்ரீ ஹீமோக்ளோபினாக இருக்கோ தட் என்டர்ஸ் இன் டு த பிளாஸ்மா. அப்படி பிளாஸ்மாக்குள்ளே என்டர் ஆகும்போது இட் என்டர்ஸ் இன் டு த கிட்னி. கரெக்டாக கிட்னிக்குள்ளே என்டர் ஆகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்க நெஃப்ரான்குள்ளே தான் என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று குளோமெருலார் பார்ட் இருக்குது, இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியூபுலார் பார்ட் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த நெஃப்ரான்
இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெஃப்ரான்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த குளோமெருலார் பார்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் இருக்கும். குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த பவுமன்ஸ் கேப்சூல் அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு குளோமெருலார் பேஸ்மென்ட் மெம்பரேன் இருக்கும். அண்ட் வேற என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டெரியோல்ஸ் இருக்கும். afferent arterioles and efferent arterioles. இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் சேர்ந்ததுக்கு பேர் தான் glomerular filtration membrane சொல்றோம், which is இது afferent arteriole and this is efferent arteriole. Then glomerular basement membrane which is GBM. அதுக்கப்புறம் there is a third substance which is the Bowman's capsule. கரெக்டா, இந்த Bowman's capsule. இந்த மூணும் சேர்ந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம glomerular filtration membrane சொல்றோம். இந்த glomerular filtration membrane குள்ள என்டர் ஆகிற அளவுக்கு இந்த free hemoglobin will be small. ஸோ அப்படி என்டர் ஆன இந்த ஹீமோக்ளோபின் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிபியூல்ஸ்குள்ளே வந்து இட் ரிலீஸ்ட் இந்த யூரின். அண்ட் ஸோ ஹீமோக்ளோபின் யூரினில் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹீமோக்ளோபின் யூரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஹீமோக்ளோபின் யூரியா வரதுனால என்ன அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபின் வச்சிருக்க அயன் இஸ் லாஸ்ட் இன் த யூரின். தேர்பை இந்த அயன் இஸ் நாட் யூட்டிலைஸ்டு ஃபார் ரீசிந்தசிஸ் ஆஃப் ஹீம். ஹீமோட ரீசிந்தசிஸுக்கு இட் இஸ் நாட் யூட்டிலைஸ், தேர்பை இட் இஸ் காசிங் அனிமியா இட் காஸ் பண்ணுது. இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் அசோசியேட்டட் வித் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் காசஸ் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் காஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்க ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஹீமோக்ளோபின். அப்போது இந்த ஹீமோக்ளோபின் இந்த டிபியூல்ஸை ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் காஸ் பண்ணும். அப்படி ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் காஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா in turn it is causing damage to the kidney and it produces acute kidney injury produce பண்ணுது. அப்படி அக்யூட் கிட்னி இன்ஜுரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இட் லீட்ஸ் டு கிட்னி ஃபெயிலியருக்கு கூட இட் கேன் லீட்ஸ் டு கிட்னி ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஹேப்டோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா இட் மே லீட்ஸ் டு அனிமியா லீட் பண்ணலாம், இல்லைனா இட் லீட்ஸ் டு கிட்னி ஃபெயிலியர் கூட லீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாடி உருவாக்கி இருக்க சப்ஸ்டன்ஸ் தான் ஹேப்டோக்ளோபின். இந்த மாதிரி ஃப்ரீயாக ஹீமோக்ளோபின் பிளாஸ்மாவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹீமோக்ளோபினை நம்மளோட ஹேப்டோக்ளோபின் கண்டுபிடிச்சு இட் ஹேஸ் ஹை அஃபினிட்டி டு த ஹீமோக்ளோபின் அண்ட் ஃபார்ம்ஸ் த ஹீமோக்ளோபின் ஹேப்டோக்ளோபின் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி இட் இஸ் இந்த ஹீமோக்ளோபின் ஹேப்டோக்ளோபின் காம்ப்ளெக்ஸ் விச் இஸ் நான் ஹெச்ஹெச்சின்னு எழுதிக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸை எது வந்து முழுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ரோஃபேஜ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து முழுங்கிடும். அண்ட் ஸோ மேக்ரோஃபேஜுக்குள்ள நம்மளோட ஹீமோக்ளோபின் ஹேப்டோக்ளோபின் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த மேக்ரோஃபேஜுக்குள்ளேயே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீம் அண்ட் ஹீம் இஸ் கன்வெர்டட் இன்டு பிலிவர்டின் அண்ட் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பிலிருபினா மாறி நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் பிலிருபின் கெட்டபாலிசம்குள்ள இது என்டர் ஆகிடும். தேர்பை ஃப்ரீ ஹீமோக்ளோபினா பாடிக்குள்ளே என்டர் ஆகாத மாதிரி இந்த மேக்ரோஃபேஜ் பார்த்துக்கும் அண்ட் preventing the chance of anemia or iron loss ஓட சான்ஸை ப்ரிவென்ட் பண்ணுது அண்ட் இட் ப்ரிவென்டிங் த சான்ஸ் ஆஃப் அக்யூட் இன்ஜுரியை இது ப்ரிவென்ட் பண்ணுது. அப்போனா ஹேப்டோக்ளோபினோட ஃபங்க்ஷன் என்னது, டியூரிங் இன்ஃபெக்ஷன் அப்பையும் இன்ஃப்ளமேஷன் அப்பையும் அக்யூட் ஃபேஸ் ரியாக்டிவ் ப்ரோட்டீனை ஆக்ட் பண்ணும். கரெக்டாக, ஸோ அக்யூட் ஃபேஸ் ரியாக்டிவ் ப்ரோட்டீனை ஆக்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியூரிங் ஹீமோலைசிஸ் அப்போ இட் ஃபார்ம்ஸ் காம்ப்ளெக்ஸ் வித் ஹீமோக்ளோபின் அண்ட் ஃபார்ம்ஸ் ஹீமோக்ளோபின் ஹேப்டோக்ளோபின் காம்ப்ளெக்ஸ். இதுதான் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹேப்டோக்ளோபின். கரெக்டாக, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்னாலையுமே இட் ஹேஸ் அ சேஞ்ச்டு லெவல்ஸ் இன் பிளாஸ்மா. அப்போது டியூரிங் இன்ஃபெக்ஷன் அப்பையும் இன்ஃப்ளமேஷன் அப்பையும் there is an elevated levels of haptoglobins. Thereby it prevents the body from destructions and maintain the normal physiology of the body which is called as homeostasis maintain பண்ணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஹீமோலைட்டிக் டிசீசஸ் நார்மல் ஹீமோலைசேஷன் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீமோலைட்டிக் டிசீசஸ் வரும்போது இன்க்ரீஸ்டு ஆர்பிசி, நிறையா ஆர்பிசிஸ் டெஸ்ட்ராய்டு, அப்போது நிறையா தெர் வில் பி ஃப்ரீ ஹீமோக்ளோபின் நிறையா இருக்கும். ஸோ நார்மல் அமௌண்ட்டில் இல்லாமல் அதிகமாக ஃப்ரீ ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால அந்த ஹீமோக்ளோபின் கூட எல்லாம் ஹேப்டோக்ளோபின் போய் அட்டாச் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் ரெடியூஸ்டு டிக்ரீஸ்டு ஹேப்டோக்ளோபின். This is why hemolytic anemia அப்போ there is an
decrease the haptoglobin அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. This is all about haptoglobin and the reasons எப்போ there is a decreased haptoglobin இருக்கும் and why, and எப்போ there is an increased haptoglobin இருக்கும் and why அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸும் நான் சொல்லிட்டேன். thereby we are finishing the haptoglobin அப்படிங்கிற திங்கை நம்ம முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்டோக்ளோபின் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஹீம் சீரிஸோட அடுத்த வீடியோவான ஜாண்டிஸ் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.